நம்முடைய ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் இருப்பதால் இந்த வீடியோவில் காட்டப்படும் எதையும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். மீறினால் சிவப்பு ரத்த அணுக்கள் குறையக்கூடும். சில நாட்களாவே நம்ம சேனல்ல வந்து ப்ரோ ஹேக்கர் எப்படி ஆகுது, ப்ரோ எப்படி ஹேக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க யூடியூப்ல போயிட்டு ஹேக்கர் ஆகுது எப்படி அப்படின்னு டைப் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சஜஷன் வரும். அதுல வந்து பாதிக்கு பாதி ஃபேக்காக தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா மாசம் எனக்கு இவ்வளோ பே பண்ணுங்க அவ்வளோ பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மந்த்லி பிளான்ஸோட தான் வருது. ஆனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ற வெப்சைட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ரொம்பவே ஜென்யூனான ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ல படிச்சு நிறைய பேர் ஹேக்கர் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே லைவ் ப்ரூஃபா இந்த வெப்சைட்ல அவங்க அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்ல அவங்க எடுக்கிற கிளாஸ் நீங்க தொடர்ந்து டெய்லி வாட்ச் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ நீங்க ஹேக்கிங்கை பத்தி நிறைய விஷயம் இதில் கற்றுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% ஒரு எத்திக்கல் ஹேக்கராக ஆக முடியும். ஸோ ரொம்பவே ஜென்யூனான வெப்சைட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஸ்டான வெப்சைட்டும் கூட. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டை நம்பலாம். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அந்த கோர்ஸ்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்போவே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், மற்ற பக்கத்தில் பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சைப்ரரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. சைப்ரரி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்க முதல்ல ஃப்ரீ சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீ அந்த ட்ரைனிங்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே முழுக்க வந்து வீடியோ கிளாஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த வீடியோஸில் அந்த சொல்லிக் கொடுக்குற அவங்க மெத்தட்ஸை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும் நீங்கள் ஹேக்கிங்கை பற்றி நிறையவே கற்றுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸில் அவங்க சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் வந்து டெய்லியும் தவறாமல் பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ மிஸ் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே புரியாமல் போயிடும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் நீ வீடியோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஹேக்கிங்லாம் என்ன அப்படிங்கிறத ஆரம்பிச்சு பெரிய வெப்சைட் எப்படி ஹைஜாக் பண்ணுறதுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் எங்கள் மொத்தமாக ஃபுல்லாகவே சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சைபரில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கா, அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்ட் திரும்ப டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பை கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட் யூ அக்ரி இதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் வெரிஃபை இமெயில் சென்டென்ஸ் சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ அந்த இமெயில் மூலமாக இந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து அந்த சைபரிலேருந்து அஃபிஷியலாக ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சக்ஸஸ்னு வந்துருச்சு. யோர் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு சைன் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க, லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. அடுத்து கீழே ஐஎம்ஏன்னு இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. அங்கே முதல்ல ஸ்டூடெண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட் மை கரியர் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணிங்க. இப்போ கிரியேட் ப்ரொஃபைல் கொடுங்க. ஸோ ஸ்கூல் நேம் கேட்குது. உங்களோட ஸ்கூல் நேம் டைப் பண்ணிட்டேன்.
டைப் பண்ணிட்டு கிரியேட் ப்ரொஃபைல் கொடுங்க. இப்போ வந்து ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்க சொன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் டு ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே அவங்க எடுக்கிற கிளாஸை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ண மட்டுமே போதும். ஸோ நீங்கள் வந்து ஹேக்கிங்கில் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எடுக்கிற கிளாஸை வந்து டெய்லியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஹேக்கிங்ஸ் எப்படி பண்ணுறது வரையும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷனை மட்டும் வந்து உங்களுக்கு 10 வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு வர வேண்டியதான். ஸோ அதுதான் உங்கள் வேலையே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த கேட்டகரி நான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே இருக்க மொத்த வீடியோவுமே உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை உங்களோட கிளாஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். உதாரணத்துக்கு வந்து இப்போ பாருங்கள், எங்கள் நம்பர் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு சம்மர் ஓவர் ரைட், அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி ஹேக் பண்ணி அந்த வெப்சைட் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஹேக்கிங்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் வந்து முடிச்சுட்டு வர கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஓவர் ரைட், அதாவது ஒரு வெப்சைட் எப்படி ஹைஜாக் பண்ணி அந்த வெப்சைட் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டா நான் வந்து ஒரு பெரிய ஹேக்கர் ஆகிட முடியுமா? ஸோ நான் வந்து இந்த உலகத்தில் பெரிய ஹேக்கர் ஆகிட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹேக்கிங்கை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இதுதான் ஹேக்கிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஹேக் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஹேக்கிங் ட்ரைனிங் பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஹேக்கராக ஆக முடியும். ஸோ அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபிகல்ட்டி அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹேக்கிங் வீடியோஸ்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை பற்றி இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினஸ்னால உங்களுக்கு பிகினஸ் தான் போட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஹேக்கிங் வீடியோஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் இருந்தால் மட்டும் தான் உங்களோட கிளாஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட ப்ரொஃபைல், அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. அது ஒன்றும் இல்லைன்னா இந்த பேஜை வந்து நீங்கள் புக் மார்க்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ இங்கே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பாரில் இந்த வெப் பேஜோட லிங்க் இருக்கும். ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் போர்டு சிம்பிள் இருக்கா. ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள் கிளிக் பண்ணி இந்த புக் மார்க் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்போ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே வர முடியும். ஆனால் நீங்கள் சைன் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புக் மார்க் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பேஜ் இப்போ சேவ் ஆகிக்கிச்சு. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஹேக்கிங் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது உங்களோட கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் சைபரில் படித்து எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. இந்த ஹேக்கிங் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் தனியாக ஜாப்பு கூட ஹையர் பண்ண முடியும். அண்ட் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இந்த வீடியோஸ் மொத்தத்தை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அடுத்து கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் வீடியோ நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறது மொத்தமே அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ நீங்கள் இது ஒரு வேணால் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடில் பாருங்கள் மை அசைன்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 4 வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு அந்த 4 வீடியோ பற்றி கேள்வி கேட்பாங்க, இல்லை அதை வச்சு அசைன்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து டிக் மார்க் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மை கரியர் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் கிளாஸே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு வீடியோ கூட பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ நம்ம ஒரு 4 வீடியோ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுனா உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்ஸ் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மை புக் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எடுத்து வைக்கிற முக்கியமான புக் மார்க்ஸ்லாம் இங்கே தான் சேவ் ஆகியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த சைபரி கிளாஸில் யாரெல்லாம் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த சைபரியில் உங்களுக்கு சொல்லித்தர டீச்சர் தான். இவங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கிளாஸில் கண்டிப்பாக ஒரு வீடியோவை எடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க மொத்த பேர் சேர்ந்து உருவாக்குனதான் இங்கே இருக்க மொத்த வீடியோவுமே. ஓகே, இப்போ பேக் வாங்க. அடுத்து மேலே கரியர்ஸ்ன்னு இருப்பாங்க, கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சைபர் செக்யூரிட்டி வீடியோஸ் மொத்தத்தையும் முடிச்சிட்ட பிறகு உங்களோட கரியரை நீங்கள் எந்த ஃபீல்டில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சைபர் செக்யூரிட்டியில் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிகம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கறது ஒவ்வொன்றும் ஒரு ஃபீல்டு தான். ஸோ சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் அந்த வீடியோஸ் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்ச பிறகு இங்கே உங்களோட கரியரை வந்து நீங்கள் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே இருக்க கரியர்ஸ்லாம் நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்த முடியாது இல்லைங்க. உங்களுக்கு வீடியோ நடத்துகிற அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபண்ட் வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களையும் டீச்சர்ஸையும் கனெக்ட் பண்ணுற இந்த வெப்சைட்டுக்கும் கொஞ்சம் ஃபண்ட் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் வரும். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹையாலாம் இருக்காது, ரொம்பவே கம்மியாக தான் கேட்பாங்க. ஆனால் நான் காமிச்ச அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டு வந்து உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ தான். இப்போ பேக் போய்க்குங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வர வரையும் பேக் போய்க்குங்க. ஸோ பாருங்க, இந்த புக் மார்க் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காதீங்க, கண்டிப்பாக இந்த புக் மார்க் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ உண்மை ரொம்பவே ஜென்யூனான வெப்சைட் தான், ரொம்பவே டஸ்டான வெப்சைட்டும் கூட. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த கோர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த கோர்ஸ் எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, இந்த கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிச்சா நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேப்டன்ஸ், இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஓவரால் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு வெப்சைட் ஹைஜாக் பண்ணுற வரைக்கும் அவங்க சொல்லி தரான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ லிஸ்ட் காமிச்சல. ஸோ அந்த வீடியோ எல்லாம் ஒன்றா எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல என்ரோல் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நான் அந்த வீடியோட லிஸ்ட்டில் முதல்ல காமிச்சல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் படிக்க அந்த சைபர் செக்யூரிட்டி அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் முதல் வீடியோ. ஸோ இந்த முதல் வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 வீடியோ இருக்குது. அந்த 42 வீடியோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கு. 1/42 போட்டிருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதுதான் முதல் வீடியோ. என்ன நீங்கள் 41 வீடியோ பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற முக்கியமான நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவங்க சொல்கிற அந்த முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து நான் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வரணும். இன்னும் உங்களுக்கு வந்து 41 வீடியோ பேலன்ஸ் இருக்குது. அந்த 41 வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டியோட முதல் ஃபீல்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மீதி இருக்க 41 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா வெப்சைட் எப்படி ஹேக் பண்ணுறாங்க, நாம அதை எப்படி ஹேக் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டே வரணும். இப்போ நம்ம வந்து முதல் வீடியோ முடிச்சாச்சு. இப்போ 2வது வீடியோக்கு போவோம். இப்போ உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோட டைட்டில் வந்து ஆன் டிமாண்ட் வீடியோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1.2 இன்ட்ரோ ஆஃப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து அந்த வீடியோ தான் நம்ம பார்க்கணும். அதனால் அதை கிளிக் பண்ணுங்க. 1 செகண்ட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னல அந்த 2வது வீடியோ இன்ட்ரோ ஆஃப் த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை பற்றி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டே வரணும். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க, மறுபடியும் பேக் போயிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 வீடியோ பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு இங்கே பார்த்தா இந்த மாதிரி கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க மாடல் 2, மாடல் 3, மாடல் 4, மாடல் 5, மாடல் 6ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இதில் மொத்தம் வந்து 48 வீடியோ வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம முடிச்சுட்டே வரும்போது கடைசியாக பாருங்க சம்மரி அண்ட் ஓவர்ரைட் பார்ட் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து சம்மரி கோடிங் எழுதுறதுலேருந்து அந்த வெப்சைட் எப்படி ஓவர்ரைட் பண்ணி கோடிங் எழுதுன்ற வரையும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் பேர் வந்து மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் பேக் போய்க்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டை பற்றி நான் ஃபுல்லாக எல்லாமே சொல்லிட்டேன். இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, இதில் எப்படி படிக்கணும், இதில் எப்படி ப்ரொஃபைல் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக சொல்லியிருப்பேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை நான் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேக்கிங் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பொறுமையை விடாமுயற்சி ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்கள நிச்சயமாக ஹேக்கர் ஆக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வெப்சைட்டில் படிச்சு ஹேக்கர் ஆன நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் படித்து பார்த்துருக்கேன், அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பொறுமையாகவும் இருந்தேன், அதே சமயம் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் ஹேக்கர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நானே படித்து பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக ஹேக்கிங்கில் உங்களை முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை ஹேக்கராக மாற்றுன்றதை வந்து நான் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் ஷேர் பண்ணுங்கள்.